விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் மிகவும் பெரிதளவில் கட்டப்பட்டிருக்குங்க. அவைகள் இடைநிலையில் இருந்திருக்கிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மண்டபம் இந்த காலத்தில் கட்டப்பட்டதுங்க. விஜயநகர மன்னரான பராங்குசன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பல மன்னர்கள் திருப்பணி செய்திருக்காங்க. இப்போது நாம் சென்று கொண்டிருப்பது இந்த கோவிலின் இரண்டாவது நுழைவாயில் ராஜகோபுரங்க. நீங்க செல்லும் போது இருபுறங்களையும் பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இங்க பாருங்களேன், நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலின் இரண்டாவது நுழைவாயில் ராஜகோபுரங்க. இந்த இரண்டாவது ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளதுங்க. வணக்க மக்களே, நாம இந்த காணொலியில் பார்க்க இருப்பது பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவில் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த தலசயன பெருமாள் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த தலசயன பெருமாள் கோவில் சென்னையிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 151 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் கோவில் விஜயநகர மன்னரான பராங்குசன் காலத்தில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சுமார் 700 வருடம் பழமையானதாகும். இந்த தலசயன பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 63வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட முதல் நுழைவாயில் ராஜகோபுரத்துக்கிட்ட இருக்காங்க. பாத்தீங்கன்னா இது ஒரு மொட்டை ராஜகோபுரமாக இருக்குங்க. இங்க பாருங்களா, இந்த கோவிலின் இவ்வளவு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இந்த நிலையுமே இருக்குங்க. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் மிகவும் பெரிதளவில் கட்டப்பட்டிருக்குங்க. அவைகள் இடைநிலையில் இருந்திருக்கிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மண்டபம் இந்த காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இந்த கோவிலில் இருக்கும் பெருமாள் சிலை மற்ற கோவில்கள் போன்று இந்த கோவில் இருக்கும் பெருமாள் சிலையும் படுத்த நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்த பாருங்களேன், இந்த அளவிற்கு இந்த கோவில் பெரிதாக இருந்திருக்கலாங்க. இந்த பெருமாள் கோயில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மண்டபம் இந்த காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கோவிலுங்க. சுமார் 700 வருடம் பழமையானதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். விஜயநகர மன்னரான பராங்குசன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பல மன்னர்கள் திருப்பணி செய்திருக்காங்க. இப்போது நாம் சென்று கொண்டிருப்பது இந்த கோவிலின் இரண்டாவது நுழைவாயில் ராஜகோபுரங்க. நீங்க செல்லும் போது இருபுறங்களையும் பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இங்க பாருங்களேன், மிகவும் சிறிதளவில் மிகவும் அற்புதமாக சிறிய சிறிய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண தெரியுங்க. மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வருவர்கள் இந்த கோவிலும் வந்து பார்த்துட்டு செல்லுங்க. ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோயிலுங்க இது. இந்த கோவிலும் வந்து பார்த்துட்டு செல்லுங்க. இந்த கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா நாட்கள் ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படுகின்றன. இந்த இடத்தை பாருங்களா, மிகவும் அற்புதமாக மண்டபங்கள்லாம் வைத்து அற்புதமாக இருக்காங்க இந்த இடத்த. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த மண்டபத்திற்கு மேல இருக்கும் கட்டிடங்கள்லாம் இந்த காலத்தில் கட்டப்பட்டதுங்க. நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலின் இரண்டாவது நுழைவாயில் ராஜகோபுரங்க. இந்த இரண்டாவது ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளதுங்க. நீங்கள் வரும்போது முதல் ராஜகோபுரத்தை பார்த்திருப்பீங்க, எந்த நிலையுமே இருக்குதுன்னு. அக்காலத்தில் மன்னர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாகவும் மாமல்லபுரத்தை துறைமுகப்பட்டினமாகவும் வைத்து ஆட்சி செய்திருக்கார்கள். அந்த காலத்தில் இந்த மாமல்லபுரம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்குங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாமல்லபுரத்தை மல்லாபுரி என்று அழைத்திருக்கார்கள். இப்போ நாம் சென்று கொண்டிருப்பது இந்த கோவிலின் சுற்றுச்சுவர் மண்டபங்க. இங்க பாருங்க, இந்த கோவிலின் கட்டிடக்கலை பார்க்கும்போது தெரியுதுங்க, இந்த கோவில் இடைநிலையே இருந்திருக்கிறது. இவைகளை இப்போதுதான் திருப்பணி செய்திருக்கார்கள். இப்போ நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த கோவில் தலசயன பெருமாள் கோவிலுக்கு எதிரில் உள்ளதுங்க. இது கோவில் யாருக்காக கட்டப்பட்ட கோவில் என்று சரியாக தெரியவில்லைங்க. இந்த கோவிலின் மண்டபத்தை பாருங்களா, மிகவும் பிரம்மாண்டமாக தூண்களை வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த கோவிலை பாருங்களா. இந்த தலசயன பெருமாள் கோவிலுக்கு வரும்போது இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு செல்லுங்க. இது அந்த கோவிலுக்கு எதிரில் தான் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மூடப்பட்ட நிலையில் இருக்குங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் யாருக்காக கட்டப்பட்ட கோவில் என்று சரியாக தெரியவில்லைங்க. இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் ஒரு குளம் உள்ளதுங்க. வாங்க அந்த குளத்தினை சென்று பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த தலசயன பெருமாள் கோயில் பராங்குச மன்னால் கட்டப்பட்டு பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கும் திருப்பணி செய்திருக்கார்கள். பார்த்தீங்கன்னா இந்த கோவிலின் பின்புறத்தில் இருக்கும் குளம் இதுதாங்க. இங்க பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.